ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரும். ஒவ்வொருத்தரும் வைப்பாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ரொம்ப தேசபக்தி வந்த மாதிரியே ஆக்டிங் ஃபேக் பெட்ரோலிசம் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா தேச கொடி அப்பயோல ப்ரவுட் டு பி இண்டியன். அதை விட கேப்ஷனில் வைப்பாங்க பாருங்க, உலகத்துக்கே உயிரை கொடுத்துருவேன். ஆனால் ரியாலிட்டி என்னன்னா 16ஆம் தேதி வந்ததும் தேச கொடி ரோட்டில் கிடக்கும். அப்புறம் ஒரு நாள் தேசபக்தி வந்தது போயிடும். அதுலேயும் இருப்பாங்க கொஞ்சம் பேர். யாருக்குமே என்ன நடந்தாலும் ஒன்றுமே ஒரு சோல்ஜர் பேர் கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. இந்தியாவுக்காக எதுவும் செய்யணும்னு இருக்காது. ஈஸியாக ரெஸ்பான்சிபிலிட்டியை செய்கிறது, ஸ்டேட்டஸ் வைக்கிறது தான் பிடிக்கும். மட்டும் இல்லாமல் இந்தியன் ரூலை படிக்கிறதுல ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதாவது தப்பு செய்யும்போது அவங்களுக்கு ஞாபகம் வராது நான் ஒரு தேசபக்தின்னு. சிஸ்டமில் போய் கேள்வி கேட்க மாட்டானுங்க. உண்மையான இந்தியனா பிடிக்கும்னா கையில் தேசிய பிடிச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் மூளையையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் நம்ம இந்தியாவுக்கு சும்மா காட்டுறவங்க ஃபில்மி ரெஸ்பான்சிபிலிட்டியை செய்கிறவங்க தேவை. ஒரு நாளைக்கு போஸ்ட் வைக்கிறது தேவையில்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, பணக்காரங்களுக்கு கவலையே இல்லை இந்தியாவை சுத்தமாக வச்சுக்கிறீங்களா, கிரைம் ஆகாமல் இருக்குதா அப்படின்னு. ஏன்னா அவங்க வெளிநாட்டுக்கு போயிடறாங்க. இந்தியாவில் அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அதனால உங்கள் ஃபியூச்சரையே வீணாக்குறீங்க. ஸோ லெட்ஸ் பி அவர் கண்ட்ரி, இந்தியா கிரேட் அகைன். ஸோ ஒரு நாளைக்கு ஒருத்தர் நினச்சா கூட நம்ம நாடு நலமாகலாம். ஸோ எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்கள் ஜெய் ஹிந்த். உங்களுக்கு இந்த பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லிட்டு போங்க.